ஒரு இறப்பதற்கு தான் 68 பேர் இறப்பதற்கு முந்தைய நாள் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தில் அங்கே இருக்கிற விஷச்சாராயத்தை பல பேர் குடிக்கிறாங்க. குடித்து மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் இறக்கின்ற நிலை ஏற்படும். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுத்தார். அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டதின் விளைவு 68 பேர் உயிரிழப்பு நிலை ஏற்பட்டது. அதில் உண்மை செய்தி விஷசாராயம் கொடுத்துத்தான் எவள் இறந்திருக்கின்றார்கள். நீங்கள் நிருபர்லாம் கேட்குறீங்க, நான் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன், அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, அவள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார், அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார். ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லியிருந்தால் அடுத்த நாள் இவர்கள் இறந்துட்டாங்கள முந்தைய நாள் அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த விஷசாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள், உயிரிழப்பை தவிர்த்திருக்கிறார். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மையை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டதின் விளைவு அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய துக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விஷசாராயத்தை குடித்த காரணத்தினால் இறந்திருக்கிறார். இதுக்கு முழுக்க அரசாங்கம்தான் காரணம், அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் முதலமைச்சர் அங்கே போய் அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். பல கூட்டங்களை நடத்திட்டாரு, அதே மாதிரி தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வரை நடைபெற்றல எதிர்கட்சி தலைவராக இவங்க இந்த அரசாங்கத்தோட நடவடிக்கை எப்படி சார் இருக்கு? இந்த பரப்புரையிலிருந்து எல்லாமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், விளக்க சொல்லியிருக்கேன். நான் சொன்ன விளக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குங்க. ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதற்கு முழு பாதுகாப்பு கொடுப்பது அரசியல் கடமை, காவல்துறை. எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வர செய்தியின் மூலமாக நான் தெரிஞ்சேன். இதெல்லாம் நான் உங்களுடைய ஊடகத்தில் பார்த்து தான் சொல்லியிருக்கேன். சார் ஏடிஎம்கே சார்பில் நிவாரண உதவி சார், இது எங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாக. ஏன்னா அரசாங்கம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தலைமை பொறுப்பாளர் விஜய்க்கு ஒரு எதிர்கட்சி தலைவரா நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னன்னு சார் எடுத்துக்கலாம்? ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவருக்கு அறிவுரைலாம் சொல்ல முடியும், அது ஏற்புடையதும் இருக்கு. இறந்த உயிரில் இன்னும் 5 பேர் அடையாளம் காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் 2 நாள் அரசாங்கம் தான் இந்த அடையாளத்தை கண்டுபிடித்து பத்திரிகையிலே உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு அதன் மூலமாக அடையாளம் கண்டுபிடித்து அந்த உடலை உரிய இடத்தில் ஒப்படைக்கும். ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க, அது விஜய்க்கு அவங்க மறைமுகமாக இருக்கிற எச்சரிக்கையோ என்ன வேணாலும் அவங்க முடிவு எடுக்கலாம். மிஷின் அமைத்த பிறகு இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும் என்று நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்னால் கமிஷன் அமைக்கப்பட்டது. கமிஷனுடைய அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அதே போல இந்த EVK பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசலில் சிக்கி இன்றைக்கு 39 பேர் இறந்து விட்டார்கள், 2 பேர் அபாயக்கட்டத்தில் இருக்கின்றார்கள், பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இறந்தவருடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தில் இரங்கலை தெரிவித்ததோடு அவர்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று நேற்றையே தினம் தெரிவித்தேன். அதன்படி அரசாங்கம் அறிவித்தது. அதேபோல் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்றவர்கள் பூர்ண குணமடைய வேண்டும் என்று